இல்ல நீங்க சொல்றதை எப்படி நம்ப முடியும்? ஏன்னா ஜாதியை ஒட்டி எனக்கு தீட்டுன்னு சொன்னவர் தானே சீமான். ஐயா மைக்கில் ஒண்ணு பேசுறாரு, உள்ள ஒண்ணு இருக்கிறாரு. ஸ்டேஜ் சீமான் வேற, உள்ள இருக்கிற சீமான் வேறங்க. ஜாதி கொம்பை ஏத்துறாங்க. கொடி வந்து நம் நாம் தமிழர் கட்சியில வந்து ஜாதி கொடி ஏத்துறாரு. அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கு, உங்களுக்கு நான் தரேன். ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் ஜாதி ரீதியா செயல்படுறானா, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி கொடி கம்பத்துல ஜாதி கொடி ஏற்றாரு ஒருத்தர். நாங்க சொல்றோம் அண்ணான்ட்ட, ஆனா இந்த மாதிரி நம்ம கொடி கம்பத்துல ஜாதி கொடி ஏத்துறாங்கண்ணா, என்னன்னு கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. பெரியார் ஒழிக என்பதில்லை, தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரர் வாழ்க, அப்படிதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுறாரு. ஆரம்பத்துல விஜய் பத்தி தப்பா பேசவே கூடாது, தப்பா பேசிங்கன்னா நீங்க கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னாரு. அப்புறம் அவரே திட்டுறாரு. அவரு ஒண்ணு சொன்னா நாங்க கேட்கணும், திருப்பி மாத்தி பேசுறதுனாலும் கேட்கணுன்ற முட்டாள் கூட்டத்துல நான் இருக்க விரும்பல. இன்று வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் இங்க விலகரும். அதுல முக்கிய பொறுப்பாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்காடு சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் சதீஷ்குமார், அவரு விலகிறாரு. மகளிர் பாசறை பொறுப்பாளர் வந்து நித்யா ஆனந்த், அவங்க விலகிறாங்க. அப்புறம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் பெரியசாமி விலகிறாரு. அப்புறம் கார்த்தி, தேவேந்திரன், 300 விலகிறாங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் சேலம் வடக்கு மாவட்ட பொருளாளராக இருந்திருக்கிறார் சங்கர் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார். எதற்காக வெளியேறினார் என்பதை விட்டு அவர்களிடம் பேசுவாங்க. வணக்கம். வணக்கம். குறிப்பா உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் தொடர்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு. ஆனா ஒரு பக்கம் சீமான் சொல்லுகிறார், 1000 பேர் போனா 2000 பேர் சேர்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை எல்லா மேடைகளில் முழங்கி போட்டிருக்கிறார். எதற்காக வெளியே வந்தீங்க? சமீபத்தில் பெரியார் சர்ச்சை தோன்றிய பிறகு தொடர்ந்து வெளியேறதுக்கான காரணம் தான் என்ன? ஐயா, சீமான் அவர்களோட நிலைப்பாடு வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெரியார் ஒழிக என்பது வந்து நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் கிடையாது. யாரையுமே ஒழிகன்றது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கிடையாது. பெரியார் ஒழிக என்பதில்லை, தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரர் வாழ்க, அப்படிதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுறாரு. ஆரம்பத்துல விஜய் பத்தி தப்பா பேசவே கூடாது, தப்பா பேசிங்கன்னா நீங்க கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னாரு. அப்புறம் அவரே திட்டுறாரு. அவரு ஒண்ணு சொன்னா நாங்க கேட்கணும், திருப்பி மாத்தி பேசுறதுனாலும் கேட்கணுன்ற முட்டாள் கூட்டத்துல நான் இருக்க விரும்பல. இல்லைங்க, இப்ப என்னன்னா நம்ம கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில உண்மையா உழைக்கிறவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்ல. மெயினா பாத்தீங்கன்னா ஆதி தமிழர் விடுதலை இல்லையல் மீதி தமிழர் விடுதலை இல்லை அப்படின்னு மைக்கில பேசுறாரு. அதே அந்த ஆதி தமிழர் சமூகத்தை டார்கெட் பண்ணி ஓரம் கட்டுறாங்க நாம் தமிழர் கட்சியில. இது நடக்குது, இதை நான் அண்ணன் கொண்டு போனோம், அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் ஜாதி ரீதியா செயல்படுறானா, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி கொடி கம்பத்துல ஜாதி கொடி ஏற்றாரு ஒருத்தர். நாங்க சொல்றோம் அண்ணான்ட்ட, ஆனா இந்த மாதிரி நம்ம கொடி கம்பத்துல ஜாதி கொடி ஏத்துறாங்கண்ணா, என்னன்னு கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. அப்புறம் நாங்க யார்கிட்ட சொல்றது? சீமான் வந்து அவர்கிட்ட தான் இந்த தகவலை சொல்ல முடியும். அவர்கிட்ட சொல்றப்ப உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னா, இன்னைக்கு அவருக்கு மாநகர மாவட்ட செயலாளரா பதவி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க பாற்று வந்த தமிழ் தேசிய கொள்கை வேற, இப்ப இருக்கிறது வேறங்க, முற்றிலும் மாறுபட்டுதான் இருக்கு. இல்ல நீங்க சொல்றதை எப்படி நம்ப முடியும்? ஏன்னா ஜாதியை ஒட்டி எனக்கு தீட்டுன்னு சொன்னவர் தானே சீமான். ஐயா மைக்கில் ஒண்ணு பேசுறாரு, உள்ள ஒண்ணு இருக்கிறாரு. ஸ்டேஜ் சீமான் வேற,
உள்ள இருக்கிற சீமான் வேறங்க. இல்ல அதுக்கான ஆதாரங்கள் போறப்போ சொல்ல முடியல. என்ன நபர் யாரு, எந்த சாதியில ஒடுக்கப்பட்டார், யார் அப்படி அப்படி உங்களை வந்து ஒதுக்கி வைத்தார், இதெல்லாம் சொல்லணும்ல. ஐயா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன். நான் வந்து ஒரு ஆதி தமிழர் சமூகத்தை சார்ந்தவர். நான் ஆதி திராவிடர்னு கூட சொல்றதில்ல, ஆதி தமிழர். நான் வந்து தெற்கு மாவட்ட பொருளாளர், சேலம் தெற்கு மாவட்ட பொருளாளர். என்னைய புறந்தள்ளிட்டு இப்ப மற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. எதன் அடிப்படையில் ஒருவரை புறந்தள்கிறீர்கள்? பொறுப்புக்காக பேசலைங்க. இப்ப எனக்கு வந்து இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர் எனக்கு இப்ப கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பொறுப்பு முக்கியம் இல்ல. என்னை நீ வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். எனக்கு பொறுப்பு முக்கியம் இல்ல. உண்மையிலேயே உழைக்கிறவங்களுக்கு உரிய மரியாதை. நாங்க வந்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதிங்க. அந்த இடத்துல உண்மையா உழைச்சவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. அதன் காரணமா கிட்டத்தட்ட இன்னைக்கு 300 பேர் விலகுறாங்க. உழைச்சவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. இது வந்து ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி. நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு செட்டு இயங்குது. திருப்பி ஒரு 4 அவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு இது இயங்குது. இவர் வந்து கட்சியை வந்து வெல்லணும், கொள்கை வெல்லணும், தமிழ் தேசியம் வெல்லணும்லாம் சத்தியமா கட்சி நடத்தலைங்க. தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படின்னா இவர் ஏன் கட்டமைப்பை உடைக்கணும்? நம்ம கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்குது. மாவட்டம், ஒன்றியம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்பே இல்லைன்னு தாரீங்க. ஒரு தொகுதியை ஃபர்ஸ்ட் 3ஆ பிரிச்சாரு. சரின்னு 3ஆ பிரிச்சதே நாங்க 3ஆ பிரிச்சு லிஸ்ட் கொண்டு போய் தரோம். 3 வேணாம் 6ஆ பிரிச்சுட்டு வா அப்படின்னாரு. சரி 6ஆவும் பிரிச்சுட்டு போய் கொடுக்குறோம். அடுத்து இப்ப என்ன சொல்றாரு? 10 வார்டு சேர்ந்து ஒரு தொகுதி, 10 வார்டு சேர்ந்து ஒரு தொகுதி. அதுக்கு தொகுதி பொறுப்பு லிஸ்ட் கொண்டு வானா இது என்ன? இங்க கட்டமைப்பை கலைச்சிட்டு எது கலைக்கிறீங்க? அப்ப நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? உண்மையிலேயே இரவு பகல் பாராம உழைச்ச நிறைய தம்பிகள் இன்று நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வராங்க. நாங்க வீடியோ ஆதாரம் உங்களுக்கு தரோம். நாங்க எப்படி தேர்தல்ல வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்ற வீடியோ ஆதாரமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களோட சேர்ந்து எவ்வளவு பேர் வெளியே இருக்காங்க? கிட்டத்தட்ட 300 பேர் இங்க. நம்ம ஏற்காடு செய்தி ஒரு மாத காலம் ஆகலையா? ஐயா, ஒரு மாத காலமாக அவர் வந்து சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சியில உழைச்சிருக்காரு. அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல. சீமான்ட்ட யாரு நெருக்கமா இருக்கிறாங்க? கொஞ்சம் பணம் தராங்களா? அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொண்ட மரியாதையே இல்லைங்க. பொறுப்பு கொண்ட மரியாதை இல்லை. அவர் விலகிட்டாரு. அவரை பின்தொடர்ந்து தான் நாங்கெல்லாம் விலகிறோம். அது உண்மைதான். அவரை பின்தொடர்ந்து நாங்க விலகிறோம். ஆனா எங்களுக்கு உண்மை இந்த ஒரு காரணம் இருக்குதுங்க. உண்மையால உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அதனால விலகிறோங்க. இன்று வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேருங்க விலகிறோம். அதுல முக்கிய பொறுப்பாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்காடு சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் சதீஷ்குமார், அவரு விலகிறாரு. மகளிர் பாசறை பொறுப்பாளர் வந்து நித்யா ஆனந்த், அவங்க விலகிறாங்க. அப்புறம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் பெரியசாமி விலகிறாரு. அப்புறம் கார்த்தி, தேவேந்திரன், 300 பேர் விலகிறாங்க. 300 பேர் ஒரே நேரத்தில் விலகிறீங்க அன்னைக்கு? நேத்தா? கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஆமாங்க, விலகி இருக்கிறோம். விரைவில் அறிவிப்போம். நாங்க வந்து மாற்று அமைப்புக்கு எந்த அமைப்புக்கு போறதுன்னு நாங்க விரைவில் அறிவிப்போம். ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பெரியார் குறித்து ஒரு வார காலமா பேசுறத பாப்பீங்க. நேத்து கூட மேடையிலே வந்து நான் என்னை எதிர்த்தா நீங்க வெங்காயத்தை வீசுங்க, உங்க மேல வெடிகுண்டே வீசுன்ற மாதிரி வன்முறை வார்த்தையான இடத்துல பயன்படுத்தாரு. பெரியாரை வந்து தேவையில்லாம பெரியார் கண்டிப்பாங்க, அதுவும் ஒரு காரணம் தான். நீங்க வந்து பெரியாரையும் பிரபாகரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க அவரை ஏன் வந்து நீங்க பெரியார் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெரியார ஒளி என்பது தமிழ் தேசியம் கிடையாதுங்க. பெரியாரோட நன்மைகள் நிறைய இருக்கு. நீ நன்மையை பேசுங்க, தீமையை பேசாதீங்கன்னு சொல்லி கொடுத்தவர் தான் சீமான். எங்களுக்கு தீமையை பேசாதப்பா, நீ நல்லதை மட்டும் பேசுப்பா. திமுக ஒளியே கிடையாது, தமிழ் தேசியம் வாழ்க, நாம் தமிழர் வாழ்க, அவ்வளவு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. இப்ப அவரு ஒளிகன்றாரு. அது நமக்கு ஏற்புடையதா இல்லைங்க. இவரு சமூக நீதி, இவர் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்றாரு. சும்மா கட்சியில மட்டும் கொடுத்துடுறது. அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாதுங்க. உழைச்சவங்க கிட்ட கேட்கறது இல்ல, ஒரு மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட கேட்கறது இல்ல, தொகுதி பொறுப்பாளர்கிட்ட கேட்கறது இல்ல, யாருன்னே தெரியாது. நான் ஒருத்தரை போடுவேன், நீ வேலை செய்யன்றாரு. இது வந்து ஒரு பயிற்சி பள்ளி தாங்க, அரசியல் பயிற்சி பள்ளி. கற்றுக்கொள்ள விரும்புவர்கள் வந்து சேர்ந்து கற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்படுவோம். வெளியேறி திறமையுடன் செயல்படுவோம். தொடர்ந்து வெளியேறீங்க, அவர் தெரியாதா? அவரிடம் விஷயத்தை கொண்டு சேர்க்கும் போது அவர் உங்களுக்கு சீமான் சொன்ன பதில் என்ன?
எதுங்க சரியா கேட்கல. இல்ல நீங்க சாதி ரீதியா ஒடுக்குமுறை இருக்குது, பெரியார இழிவா பேசாதீங்க நீங்க சீமான்ட்ட முன் வைக்கும் போது அவர் சொன்ன பதில் என்னன்னு கேக்குறேன். ஐயா வந்து பதிலே சொல்லல. வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுங்கன்றாரு. அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. ஆனா இந்த மாதிரி ஜாதி ரீதியா செயல்படுறாங்க, இந்த மாதிரி நம்ம பெரியார் பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதை வந்து காதுல கேட்கிற அளவு கூட இல்ல. ஒரு தலைவர்னா அதை கேட்கணும். தலைவர் என்பவர் வந்து தொண்டர்களுக்கு இணங்கி கட்சி வந்து இணக்கமா தான் போகணுங்க. நாங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாருங்க, எதுவுமே கேட்க மாட்டாரு. அவர் சொல்றதுதான் சரி. ஜாதி கொம்பை ஏத்துறாங்க, கொடி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில வந்து ஜாதி கொடி ஏத்துறாரு. அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கு, உங்களுக்கு நான் தரேன். இது அவர்கிட்டையும் காமிச்சிட்டோம், அனுப்புறேன். அவரை வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளரா போட்டிருக்காங்க. மாநகர இப்ப தங்கம் இருந்தாரு, முன்னாள் தங்கம் இருந்தாரு, அந்த பகுதி சுகோஷ்டிங் வந்து இப்ப அவருக்கு போட்டிருக்காங்க. ஜாதி ரீதியா ஜாதி இல்லன்ற ஜாதி ரீதியா தான் செயல்படுறீங்க. அந்த வீடியோ ஆதாரம் தான் அனுப்புங்க எனக்கு. ஏன் இதை கேக்குறேன்னா அனுப்புறேன் அனுப்புங்க. இப்ப ஏன் கேக்குறேன்னா தொடர்ந்து இப்ப அவர் வந்து பெரியார் குறித்து ஆபாசமாக பேசிய வீடியோலாம் வெளியே வந்துச்சு. அது மாதிரி ஒரு பொறுப்பாளர்கிட்டையும் ஆபாசமா பேசியிருக்காரு. அது போல உங்ககிட்டயும் பிஹேவ் பண்ணாரான்னு என்னோட கேள்வி இருக்கு. எங்கிட்ட என்னன்னா, நம்ம இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஆனா அவங்க வந்து ஜாதி ரீதியா செயல்பட போறானா அவன் வந்து தெரியலன்னு சொல்றோம். நான் போய் கேட்கறப்ப எனக்கு மாநில பொறுப்பு, மாநில இளைஞர் அணி செயலாளர் எனக்கு பொறுப்பு. இப்ப நீ எனக்கு வருங்கால முதலமைச்சர்னு போட்டா கூட எனக்கு வேண்டாங்க. எனக்கு வந்து கட்சியில உண்மையா வேலை செஞ்சவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சா நாம் தமிழர் கட்சியில இருப்போம், எல்லாம் இருக்க மாட்டோம். அதன் காரணமா இன்னைக்கு வெளியேறிட்டாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இனி உங்களை போன்றவர்கள் வந்து உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கல, பதவி கிடைக்காதனால அந்த கோபத்துல சீமான வந்து நீங்க எதிர்த்து பேசுறீங்க. பதவி என்பது சும்மா நாம் தமிழர் கட்சியில பதவி என்பது என்ன? இருங்க, நான் கேள்வி கேட்டு முடிச்சு நீ பதில் சொல்லுங்க. நேற்று கூட பெங்களூர் டிவில என்ன சொன்னாருனாக்க, அதெல்லாம் சீமான தாண்டி அதனால 2ஆம் கட்ட தலைவர், ஒரு கட்ட தலைவர் இல்லையாடா, அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர் இல்லையா? இவங்க பூராமே வந்து போஸ்ட் ஓட்டுறவங்க எல்லாம் விட்டுட்டு இவங்க தான் தோண்டித்தனமா தான் முன்னுக்கு வர பாக்குறானுங்க, அதனாலதான் கட்சி விட்டு விலகி போறாங்க. அப்படியாலும் எனக்கு தேவையில்லைங்கிறாருல்ல, அந்த குற்றச்சாட்டுக்கு உங்க பதில்? அவர் வந்து கட்சியில வந்து பொறுப்புக்காக சிலர் இருக்கிறதா அவரு கருதிட்டு இருக்கிறாரு. நீங்க எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்து எனக்கு யூஸ் இல்லைன்றேன், நான் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் இல்லைங்க. பொறுப்புக்காக எந்த ஒரு நிர்வாகியும் விலகல, அவரோட செயல்பாடு சரியில்லைங்க. இப்ப ஒண்ணு பேசுறாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொன்னு பேசுவாரு, அதுக்கு எதிர்மறையான கருத்து சொல்றாரு. நாங்க அறிவானவங்க, நாங்க என்ன சொல்றோம், அண்ணன் நேத்து அப்படி சொன்னாரு கை தட்டணும், அண்ணன் இன்னைக்கு இப்படி சொல்றாரு கை தட்டணுமா அப்படின்னு நாங்க கேக்குறீங்க. நாங்க அவர்கிட்டயே சொல்லியிருக்கோம். அது அவர் கேட்கற மாதிரியே இல்லைங்க, எதுவுமே கேட்க மாட்டாரு. என் தம்பி விஜய் அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது, அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. பேசுறவங்க கட்சி விட்டு தூக்கி விடுவாரு. அடுத்த நாளே பாக்குற ஸ்டேஜ்ல லாரி அடிச்சுட்டு போயிடுவாரு. அவரை ஒரு நிலைப்பாடு இல்லைங்க. என்ன கேக்குறா, இவரு சமீபத்துல பெரியார கடுமையா பேசுறாரு. அப்ப சீமான் போற பாதை உதாரணத்துக்கு சீமான் பேச்ச வந்து பிஜேபி காரங்க மட்டும்தான் வரவேற்கிறாங்க, மற்ற எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க, அமைப்புகள் இயக்கங்கள் எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க. அதிமுக திமுக விசிக இப்படி கம்யூனிஸ்ட் எல்லாருமே சீமான் பேச்ச பெரியார் குறித்து பேச வச்சு எதிர்க்கிறாங்க. ஆனா பிஜேபி மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை, எச் ராஜா எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அப்ப சீமான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? அவர் பேசுவது பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க தான். இது இப்ப வந்து ஆரிய பார்ப்பனர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நான் பாக்குறீங்க. நீங்க பெரியார எதிர்க்கிறன்ட்டு மற்றவர்களை உள்ள அனுமதிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து தவறுதாங்க. ஆல்ரெடி பதிவு பண்ணிருக்கேன். இன்னமும் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை காரணம் காட்டி வேற யாரும்? ஐயா கண்டிப்பா வருவாங்க. நாளைக்கு கொஞ்சம் பேர் வெளியேறாங்க, கண்டிப்பா வெளியேறிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு சரியான பாதையில செல்லல. அதனால நம்ம உண்மையா நாம் தமிழகத்துல பயணிச்சவங்க யாருமே இப்ப இல்லைங்க. ஓகே, உங்களோட விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன். இந்த விவாதத்தோட அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி நன்றி.